ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன லஞ்ச் மெனு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து சண்டே, அதனால பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் ஆஃபீஸ் எதுவுமே கிடையாதுங்க. இன்னைக்கு வந்து லீவ் தான் எல்லாருக்குமே. அதனால வழக்கம் போல சண்டே அன்னைக்கு சமைக்கிற மாதிரி 1 o'clock தான் சமைச்சேன். இன்னைக்கு சிக்கன் தாங்க வாங்கிட்டு வந்தேன். சிக்கன் கிரேவி தான் செய்ய போறேன். என்னதான் சிக்கன் கிரேவி செஞ்சாலும் நமக்கு சாப்பாட்டில் சாப்பிட்றதுக்கு ஒரு குழம்பு இருக்கணுங்க. அதுக்காக ரசம் வந்து செஞ்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா சுவையான ஒரு பெப்பர் சிக்கன் தாங்க செய்ய போறேன். அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர்ல ஆயிட்ட அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டு போட்டுட்டு அப்புறம் நல்லா வதக்கிடணுங்க. அப்போதான் அந்த பச்சை வாசனை இருக்காது. அவ்வளவுதாங்க. இப்போ பாருங்க, நான் வந்து தக்காளி அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டேன். இதெல்லாம் நல்லா வதங்கிட்ட அப்புறம் நம்ம மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்னென்ன மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லைங்க, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு, அவ்வளோதாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பெப்பர் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டேன். பெப்பர் போடவே இல்லையே அப்படின்னு நினைக்க கூடாதுங்க. அதுலேயே வந்து பெப்பர் கூட நான் ஆட் பண்ணிட்டேன். மசாலாலாம் போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் அது கிரேவி மாதிரி ஆயிடுங்க. அந்த சமயத்துல நம்ம வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்டதுமே தண்ணி வந்து போட வேணாங்க. கொஞ்ச நேரம் அந்த கிரேவிலேயே நல்லா வதங்கட்டும். ஒரு 5 minutes 10 minutes கழிச்சு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ்க்கு சேர்த்தா போதும், அதிகமாக கூட சேர்க்க வேண்டாம். இந்த மெத்தட்ல சிக்கன் செய்யறது வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல புதுசாக வந்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னையோட லஞ்ச் மெனு வந்து அவ்வளோதாங்க. சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு கூட முடிச்சாச்சுங்க. நீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு சமைச்சு முடிச்சு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா மணி 3 ஆயிடுச்சுங்க. உங்க வீட்டுல எல்லாம் சண்டே அன்னைக்கு எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நேற்று அஸ்மாக்கும் ரயானுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஜாலி தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்காக தான் 2 பேரும் தனியா ஒரு லிஸ்ட் கூட எழுதி வச்சிருக்காங்க. அது பார்த்து தான் வந்து எல்லாமே எடுப்பாங்க. லிஸ்ட்ல இல்லாதது கூட எடுத்துப்பாங்க. ஆனா லிஸ்ட்ல இருக்கிற ஒரு பொருள் கூட மிஸ் ஆகாது. இந்த ஸ்நாக்ஸ் செக்ஷனுக்கு போயிட்டா மட்டும் அவங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. எல்லாமே எடுத்து போட்டுப்பாங்க. இன்னைக்கு சண்டே விலாக் பாத்தீங்கன்னா லாங் வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம போய் பாருங்க. 2 பேருமே ஒரு 1/2 hour இந்த செக்ஷன்லயே நிக்கிறாங்க. அப்படி என்னதான் வாங்குறாங்கன்னு தெரியல, ஓடி ஓடி வாங்குறாங்க. என் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி அவர் ஃபைல்ல இருக்கிற வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி வைப்பாருங்க. அப்படி கிளீன் பண்ணும்போது என் கையில ஒரு விஷயம் இப்போ கிடைச்சிருக்குங்க. அதுதான் சொல்ல போறேன். இது எல்லாமே அவருக்கு வந்து பிளட் டொனேட் பண்ணும்போது கொடுத்த சர்டிஃபிகேட்ஸ் தான். இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீங்க யார் யார் பிளட் டொனேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பண்ணாம இருந்தீங்கன்னா இனிமேல் கண்டிப்பா பண்ணுங்க. யாருக்குன்னா யூஸ் ஆகும். தேங்க்யூ.